வணக்கம் தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கேன். 2027ஆம் ஆண்டு அக்ஷய திருதியை அன்னைக்கு என் பொண்ணு கையால் ஒரு 2 கிராம் கோல்டு காயின் வாங்கணுங்கிறது எனக்கு ஒரு கனவாகவே இருக்குதுங்க. இந்த கனவை நனவாக்க நான் இப்போவே ஒரு சூப்பர் பிளான் போட்டு சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வெறும் சேமிப்பு மட்டும் கிடையாது, இது ஒரு 120 டேஸ் சேலஞ்ச் அப்படி கூட வச்சுக்கோங்க. அக்ஷய திருதியை அன்னைக்கு 0 வேஸ்டேஜ் போடுவாங்க. நிறைய ஷோரூமில் 0 வேஸ்டேஜில் காயின் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஸ்கீம்லாம் போடுவாங்க. அப்படி தங்கம் வாங்க நீங்களும் தயார்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். போன வருஷம் ஜிஆர்டியில் கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அதில் ஜாயின் பண்ணி 3 கிராம் கம்மல் ஜிமிக்கி வாங்கியிருந்தேன். அப்புறம் தங்கமயிலில் டிஜி கோல்டில் ஜாயின் பண்ணிக்கிட்டு 1.5 கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் போத்திஸ் டிஜி கோல்டில் ஜாயின் பண்ணி 1 கிராம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே நான் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணின ஸ்கீம். ஆனால் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே இந்த வருஷம்தான். இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து மிச்சம் கிடைக்கிறது, ஹஸ்பண்டு தர்றது, பாப்பா பர்த்டேக்கு தர்றது, அடுத்து ஊர்லேருந்து அப்பா வரப்போ காசு தருவாங்க, இந்த மாதிரி வச்சு அடுத்து என்னோடய செலவுக்கு தரதில் மிச்சம் பிடிச்சி இப்படி நான் சேமித்தது தாங்க. நான் வேலைக்கும் போகலை, நான் ஒரு இல்லத்தரசியாக வீட்டில் தான் இருக்கேன். அப்படி இருந்துமே என்னால் இவ்வளோ சேமிக்க முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஆனால் இந்த தடவை எனக்கு எல்லாத்தையும் விட ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் பெனிஃபிட் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணி 120 டேஸ்லையே 7% போனஸ் கொடுக்குறாங்க. அதுவும் நமக்கு பெனிஃபிட் தான் கண்டிப்பாக. இந்த ஸ்கீமில் நம்ம டெய்லியுமே 100 பே பண்ணலாம், இல்லை எப்போயாவது 100 பே பண்ணலாம், கோல்டு ரேட் கம்மியாக இருக்கிறப்ப பே பண்ணலாம். அந்த மாதிரி அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. மற்ற ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னு வைங்களேன். இப்போ போன இயர் நான் ஜாயின் பண்ணியிருந்தேங்களா, ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டோம்னா போன இயர் நான் 3000 வச்சு பே பண்ணினேன். இப்போ கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும். 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வைங்களேன். அந்த டைம் நம்ம கையில் சுத்தமாக காசு இருக்காது, நம்ம பே பண்ணவும் முடியாது. அப்புறம் நம்ம கையில் காசு வரப்போ கோல்டு ரேட் ரொம்ப ஹையாக ஏறி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? இந்த ஸ்கீமில் அப்படி இல்லை. இன்றைக்கி கோல்டு ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா இன்றைக்கி ஒரு 100 வச்சு ஒரு 3-4 டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம். அதே சமயம் ரேட்டு கூட ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டிரான்சாக்ஷனே பண்ணாமல் கூட இருந்துட்டு ரேட்டு கம்மியாகிற சமயம் அதையும் ஆட் பண்ணியே நம்ம போட்டு விட்டுடலாம். அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால தான் நான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணினேன். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஷோரூமில் போய் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. நம்ம வீட்டிலருந்தே மொபைல் ஃபோன் மூலமாகவே 5 மினிட்ஸ்லேயே ஓப்பன் பண்ணிடலாம். அதாவது நான் இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்க ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் தெரியாதவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக சொன்னேன். வீட்டிலையே ஓப்பன் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். நம்மளால் முடிஞ்ச ஒரு 100ல் சேவிங்ஸ் பண்ணுனா கூட ஒரு 1/2 கிராம் ஒரு 1/4 கிராம் கூட நம்மளால் வாங்க முடியுங்க. அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதில் பெனிஃபிட்டு பார்ப்போம். டே 1ல் இருந்து 120 டேஸ்க்கு 7% பெனிஃபிட் தராங்க. 120 டேஸ்லேருந்து 240 டேஸ் வரைக்கும் 5% பெனிஃபிட் தராங்க. 241 டேஸில் இருந்து 300 டேஸ் வரைக்கும் 3% பெனிஃபிட் தராங்க. 301 டேஸ்லேருந்து 330 டேஸ் வரைக்கும் 1% போனஸ் தராங்க. 7% 5% போனஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம அதிகமாக அமௌண்ட்டு பே பண்ணியாச்சுன்னா நமக்கு பெனிஃபிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் தங்கமயிலில் பே பண்ணுறப்ப எனக்கு ஸ்டார்டிங் 5% தான் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுமே நான் 1.5 கிராம் காயின் வாங்கியிருக்கேன்னா இதில் கண்டிப்பாக 2 கிராம் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். பண்ணணும், எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ ஜிஆர்டியில் இன்ஸ்டா கோல்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு மெச்சூரிட்டி டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 29, 2027. அதே போல் மெச்சூரிட்டி ஆகி நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திருதியை மே 9, 2027 வருதுங்க. எனக்கு மெச்சூரிட்டி ஆகி ஒரு 10 or 11 டேஸில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பிளான் பண்ணி தான் நான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் 2 கிராம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எப்படி அமௌண்ட் பே பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 0.008 மில்லிகிராம் கோல்டும் 0.001 மில்லிகிராம் பெனிஃபிட்டும் ஆட் ஆகிற மாதிரி தான் நான் அமௌண்ட்டு பே பண்ணிகிட்டு இருக்கேன். டுடே 1 கிராம் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 13,065.
அதில் வந்து நான் 100 பே பண்ணியிருக்கேன். 0.008 மில்லிகிராம் கோல்டு, அதே போல் வந்து நம்ம சேவ் பண்ண கோல்டு, அதே போல் 0.001 மில்லிகிராம் வந்து போனஸ் எனக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. இது வரைக்கும் நான் வந்து 24 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். 24மே இந்த மாதிரி தாங்க பண்ணியிருக்கேன். அதாவது அமௌண்ட் வேணால் கொஞ்சம் வெரைட்டியாக மாறலாம், ஆனால் மில்லிகிராம் வந்து இதே போல் மில்லிகிராம் தான் எனக்கு சேருது. அதனால எனக்கு வந்து 24 மில்லிகிராம் பெனிஃபிட் எனக்கு ஆட் ஆகிருக்கு இது வரைக்குமே. இப்போது நான் வந்து 2 கிராமுக்கு நம்ம எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணுனா ஓகே ஆகும் அப்படி கேல்குலேஷன் பண்ணி பார்த்தா 2 கிராம்ங்கிறப்ப வந்து 2000 மில்லிகிராம் அப்படி தானே. 2000 மில்லிகிராமில் 0.008 டிவைட் பண்ணால் எனக்கு போனஸை சேர்க்காம 250 டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது அந்த பெனிஃபிட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சுன்னா ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக 223 டிரான்சாக்ஷன் நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இப்போ வந்து 24 டிரான்சாக்ஷன் பே பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 200 டிரான்சாக்ஷன் பே பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படியாவது கஷ்டப்பட்டு சேவ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். நான் சேவ் பண்ணுறதுக்கு என்னோட கொஞ்சம் அடிஷ்னல் செலவுகள் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ஸ்கிப் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து டெய்லி ஒரு 2 டிரான்சாக்ஷன் அல்லது 3 டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி தான் நான் பே பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட அன்றைக்கி அமௌண்ட்டு பே பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் கம்மியாக இருக்க அன்றைக்கி அதையும் சேர்த்தே ஆட் பண்ணி தான் நான் பே பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்குமே நான் அப்படி தான் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அக்ஷய திதிக்கு 0 வேஸ்டேஜ் பெனிஃபிட் வேணும்னா ஜூன் 13ஆம் தேதிக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்காதுங்க. ப்ரீ க்ளோஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அக்ஷய திதியை ஸ்கிப் பண்ணிவிட்டு, அதாவது இன்றைக்கி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அக்ஷய திதியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இனி வரும்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு தக்கன போல் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அடிஷ்னலாகவும் கிடைக்கும். இது நான் சேவ் பண்ணுற விஷயங்களை என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சுது. அதனால தான் நான் உங்ககிட்ட இப்படி சேவ் பண்ணுற என்னோடய ஐடியாவை பற்றி கம்யூனிட்டி போஸ்ட்டில் 2 நாளில் போட்டிருந்தேன். அதனால் நானும் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு ஹாப்பி தாங்க. நான் இதை எப்படியாவது நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணி முடித்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதனால தான் நான் கண்டிப்பாக அப்படி சொல்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், தோழிகளே, தங்கம் விலை ஏறுது அப்படின்னு நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம தினமும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டு சேவ் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ வந்து 5000 10,000 அப்படியே எடுத்து நம்ம சேவ் பண்ண சொல்லலை. நம்ம பட்ஜெட்டுக்கு எது செட் ஆகும் அந்த மாதிரி ஒரு 100 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது இப்போ கூட நமக்கு உதவலை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணினீங்கன்னா பிறகு உள்ள காலத்துக்கு நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளோட சேவிங்ஸை நம்மளை பிறகு காப்பாற்றும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு அந்த ரூபாயில் காயினோ இல்லை கோல்டு ஜுவல்லரோ பர்ச்சேஸ் பண்ண அந்த அனுபவத்தை விடவும் எனக்கு இப்போ நான் ஒரு வீட்டில் இருந்து ஒரு இல்லத்தரசியாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைக்கிற ரூபாயில் வீட்டு செலவு ரூபாய், அப்பா தர ரூபாய், பர்த்டேக்கு கிடைக்கிற ரூபாய் எல்லாத்தையும் வச்சு சேவிங் பண்ணி பொருள் வாங்குகிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து சொல்லவே முடியலை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் இதே போல் கோல்டு சேவ் பண்ணுறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த மாதிரி சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இது ஆர்டியா எஃப்டியா அந்த மாதிரியும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினீங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.